இன்னைக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா, டெசர்ட் கிரேவிங்கா இருந்துச்சு. சரி அதனால Zomatoல ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது, ஒரு புது கடை வந்து காட்டுச்சு. டியாஸ் பேக்கரி ஹோம் பேக்கிங். சரி ஓகேங்க ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஜார் கேக் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. இதில ஜார் கேக்லாம் பார்த்தீங்கன்னா, ₹66 தான். இதில வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது, மில்க் கேக்ல வந்து நம்மளே மில்க் ஊத்திட்டு சாப்பிடுற மாரி இருக்கத, அந்த 2 மில்க் பேக்கெட்ஸ் தனியா குடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஒரு கேக்கையும் டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது தான். பாதாம் கேக் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். ஓகேவா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மில்க் கேக் வந்து ட்ரை பண்ணேன். ஸ்ட்ராபெர்ரி மில்க் கேக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா, ஊத்தி அந்த ஸ்ட்ராபெர்ரி மில்க்கை ஊத்தி சாப்பிட்றதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இதுவும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஓகே பெட்டரா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அதனால் அந்த ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் நல்லா வந்துச்சு. பெட்டரா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வெனிலா மில்க் கேக் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ இதுலேயும் அந்த கொடுத்துருக்க மில்க்கை அந்த கேக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து பெட்டரா இருந்துச்சு. எனக்கு முக்கியமாக இவங்க கேக்கை விட அந்த க்ரீம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. எதுவுமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக திகட்டவே இல்லை. ஸோ பெட்டர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜார் கேக் வந்து வந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஜார் கேக் அண்ட் பிஸ்தா ஜார் கேக் தான் மீதி. சாக்கோ ஜார் கேக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த மேலே இருக்க அந்த க்ரீம் பாருங்களேன் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி பிஸ்தாவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே பார்த்தீங்கன்னா சாக்லேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிஸ்தாவும் நல்லா இருந்துச்சு.